அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்றால் யார்? அது சம்பந்தமாக விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு நினைச்சாங்க கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் அப்படின்னா யார் அப்படின்டா, எவனெல்லாம் தன்னை அஹ்லுல் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிறானோ, ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்கிறானோ, அவன் தான் ஹதீஸ் மறுப்பாளன். நேரடியாக விளங்கக்கூடிய விளக்கம். ஆனால் அந்த போலி சலஃபிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்டா, மார்க்கத்தை வந்து தப்பும் தவறுமாக விளங்கி வைத்து கொண்டு ஹதீஸ் உசுல் சம்பந்தமான விளக்கங்களும் தெரியாத வகையில் சனது மட்டும் சரியாக இருந்துட்டா அந்த செய்தி சரியான செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா சில வாதங்களை வைக்கிறாங்க. அதாவது சனது மட்டும் சரியாக இருக்குது, அதனுடைய மற்ற நல்ல பிரச்சனை இருக்குது, அது வந்து நேரடியாக குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியாகவோ அல்லது ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கும்டா சாதுன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. அப்போ ஒரு ஹதீஸ் என்பது மற்றொரு ஹதீஸுக்கு முரணாக இருக்குது, வேற ஒரு செய்திக்கு முரணாக இருக்குது. ரெண்டு வகை தானே, ஹதீஸும் வகி தான், குர்ஆனும் வகி தான். அப்போ ஹதீஸுங்கிறது ஹதீஸ் வகிக்கு வகி முரண்படுது. ஆனால் அதில் வந்து என்ன செய்யறாங்கன்னா சாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, அது பலவீனமானது, சாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது ஆதாரத்துக்கு நிற்காது என்று சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, ஒதுக்கிடுறாங்க. ஆனால் குர்ஆனுக்கு நேரடியாக முரண்படக்கூடியது மாதிரியாக வரக்கூடிய செய்திகள் என்ன செய்யறாங்கன்னா அது முரண்படாது, சனது சரியா இருந்தால் முரண்படாது என்று சொல்லி முன்னுக்கு பின் உளரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்ப இவங்க வந்து இந்த ஹதீஸை நம்ம நிலைநாட்டுறோங்கிற பேர்ல வந்து குர்ஆனை மறுக்கக்கூடிய குர்ஆன் மறுப்பாளராக போறாங்க. குர்ஆனுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய அந்த அந்த வேத வசனங்களை மறுக்கக்கூடிய குர்ஆன் மறுப்பாளர்களை என்ற அந்த லிஸ்ட் என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு ஹதீஸுக்கு முரண்படக்கூடிய நேரத்தில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ரெண்டுக்கும் இணக்கமான முறையில் விளக்கம் சொல்ல முடியவில்லை என்றால் அதை ஹதீஸை தள்ளி வச்சிடணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சாது என்று ஒதுக்கிறணும், அரிதானது என்று ஒதுக்கிறணும் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சலபிகள் குர்ஆனுக்கு முரண்படுது என்று வரக்கூடிய நேரத்தில் முரண்படலை. ஆனால் முரண்படுகிறது தெளிவாக தெரிஞ்சிருந்து முரண்படலை என்று சொல்லி என்ன செய்யறாங்க, தப்பும் தவறுமாக வியாக்கியானங்களும் விளக்கங்களும் சொல்றங்கிற பேர்ல குர்ஆனை மறுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஹதீஸ் உசூல்களை பொறுத்தளவுக்கு அதனுடைய செய்தி வந்து என்ன செய்யணும், குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும். ஆதாரபூர்வமான ஹதீஸினுடைய நிபந்தனை என்னவென்றால் அது வந்து அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா ரெண்டுமே ரசூல்லா சொன்னாங்க தானே, குர்ஆனே ரசூல்லா வஹின்னு சொல்லி தந்தாங்க, ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரமும் வஹி தான். இந்த ரெண்டுக்கும் இடையில நிறைய வேறுபாடு இருக்கிறது. குர்ஆன் என்பது முழுக்க உறுதி செய்யப்பட்ட வசனங்கள், அனைவர்களாலும் அது முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட, எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லாமல், கோணலும் இல்லாமல், முன்னுக்கு பின் முரணும் இல்லாமல் எல்லாராலும் உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் என்பது குர்ஆனுடையது. ஏன்னா ஹதீஸ்களை பொறுத்தளவுக்கு அது தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களில் வந்து சஹி என்று சொல்லக்கூடியது, லைஃபு, அதே மாதிரி இட்டுக்கட்டப்பட்டது, மவ்லூ, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கா இல்லையா. அப்போ ஹதீஸ்களை வந்து தரம் பிரிக்கிற விஷயம் ஏன் வருது அப்படின்ட்டா, குர்ஆனும் ஹதீஸும் ஒரே நேரத்தில் ஒன்று துவக்கப்படலை. குர்ஆன் துவக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன செய்யப்படுது, ஹதீஸ்கள் ஒன்று திரட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் நிறைய இஸ்லாத்திற்கு எதிரான சதி வலைகள் பின்னப்பட்டு இஸ்லாத்தில் இல்லாத செய்திகள்லாம் உள்ள பூத்தப்பட்டுருச்சு. ரசூல்லா பேரை பயன்படுத்தி தப்பும் தவறுமாக இமாம்களை வந்து ஆதரிக்கிறோம், இமாம்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிற பேர்ல நிறைய செய்திகள் வந்து என்ன செய்யப்பட்டது, உள்ள பூத்தப்பட்டதன் காரணமாக அது மாதிரி சியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒரு சாராரை வந்து உயர்த்தியும் ஒரு சாராரை மட்டப்படுத்தியும் அந்த மாதிரி எல்லாம் செய்திகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, இது ஹதீஸை வந்து தரம் பிரிச்சாகணும், தொகுத்தாகணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து கொண்டு என்ன செய்யணும், அதை சரியான முறையில் துவக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறாங்க, அது சம்பந்தமாக முடிவு எடுத்தா உசூல் ஹதீஸ், ஃபிக்ஹ் ஹதீஸ் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் ஒன்று துவக்குறாங்க. அப்போ அப்படி வந்து வரக்கூடிய நேரத்தில் வந்து ஹதீஸ் என்ன செய்யறாங்கன்னா, இது சரியான செய்தி, இது பலவீனமான செய்தி, இது இட்டுக்கட்டப்பட்டது, இது பொய்யாக புனைந்துரைக்கப்பட்டது, இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் சரியில்லாதவர், நினைவாற்றல் இல்லாதவர், பொய் சொல்லக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான வகைப்படுத்துறாங்களா இல்லையா. அப்ப இந்த மாதிரியாக மனிதர்களால் வகைப்படுத்தப்படக்கூடியது, அதில் உறுதி செய்யப்பட்ட செய்தி மாற்று கருத்து இல்லை. ஆனால் உறுதிப்படுத்துதல் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முரண் இல்லாமல் இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த அடிப்படையில் வந்து சில செய்திகள் வந்து குர்ஆனுக்கு முரணாக இருக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க கிடையாது, குர்ஆனுக்கு முரண்படாதுன்னு சொல்றாங்க. ஆனால் ஹதீஸுக்கு முரண்படும் நம்புறாங்க. இது வந்து என்னது, இது உளறலாகவும் அவங்க முன்னுக்கு பின் என்னது முரணாக பேசுகிறார்கள் என்பதும் தெளிவாக விளங்குது. நேரடியாக ஹதீஸ் மறுப்பாளர்கள் யார் என்றால், எவன் ஒருவன் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிறானோ அவன் தான் ஹதீஸ் மறுப்பாளன். ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸ்களில் வந்து சஹீஹ் இருக்குது, லைஃப் இருக்குது, குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள் கிடையாது. அது ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அது விஷயத்துல வந்து அவங்க ஏற்கனவே தொகுத்து வச்சு அந்த உசூலின் அடிப்படையில் நம்ம அது சரி காணக்கூடிய விஷயத்துல வந்து என்னது, ஆய்வு ரீதியாக சரியும் இருக்கும் தவறு இருக்கும்.
ஆனா அது உசூல்ல உள்ளதா இல்லையா, இந்த மாதிரியான உசூல் இருக்குதா இல்லையா என்றால் உசூல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் குர்ஆனுக்கு மாற்றமாக வரக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஆதாரத்துக்கு நிற்காது, அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி ஏதோ தவறாக விட்டது என்ற அடிப்படையில் அதை விளங்கிக் கொள்வது என்பது அது ஹதீஸ் மறுப்பாக என்ன செய்யாது, போகாது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சலஃபுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோங்கிற பேரில் குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய, குர்ஆனை மட்டம் தட்டக்கூடிய, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த சலஃபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் என்னது, குர்ஆன் மறுப்பாளர் என்ற ஒரு லிஸ்ட்ல, அவர்களை கூட நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்வதனால அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று ஹதீஸை மறுக்காதவர்களே, ஹதீஸை ஏற்று ஹதீஸ் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, அதை ஏற்றுதான் செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை ஹதீஸ் மறுப்பாளர் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால அவர்கள் குர்ஆனை மறுக்கக்கூடிய குர்ஆன் மறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும்.